ஏதாவது டெவலப் பண்ணி ஒரு குரலை உங்களால் எழுதி முடிஞ்சுதா? ஆனால் எங்கள் தலைவன் ஒரே ஒரு குரல் தான் எழுதினார். அத்தனை தொண்டர்களும் அத்தனை ரசிகர்களும் இன்னைக்கு நிறைய குரல் எழுதி விட்டுக்கிட்டே இருக்கான். எல்லாம் வருது, அவ்வளோ கலெக்ஷன் பண்ணி மொத்த புக்கு போடுறோம். இவ்வளோ பெரிய புக்கு ஆயிரும் உங்களுக்கு. தமிழனோட மரபு, பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் இந்த புக்கை ரெடி பண்ணுறது. இந்த திருக்குறள் திருவள்ளுவருக்கே நீங்கள் டப்பு கொடுக்குறீங்க. திருவள்ளுவருக்கு டப்பு கொடுக்குறோமா? அவருக்கு டப்புலாம் கொடுக்க வேணாம். புரியுதுங்களா? என்ன சொல்கிறீங்க? திருவள்ளுவருக்கு டப்பு கொடுக்குறீங்க. டஃப் கொடுக்குறோமா? எங்களுக்கு நிகராக அவரே இல்லை. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு பேசுங்க பேசுங்க. அவர் எல்லாம் எழுதி வச்சதெல்லாம் அறிவு இல்லாத எழுதி வச்சது மாதிரியே இருக்கு. அவர் அடிக்கடி கட்சி மாறுறாரு. அது தெரியுமா தெரியாது உங்களுக்கு? திடீர்னு பார்த்தா காய் வடையில இருந்துட்டு பிஜேபியில் இருக்கார். சீரியஸா? திடீர்னு பார்த்தா வெள்ளை வடை போட்டுக்கிட்டு வள்ளலார் கட்சியில் இருக்கார். திருவள்ளுவர் கட்சி மாறிட்டு இருக்காரு. கட்சி மாறாமல் இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஒரு கட்சியில் இருந்து அந்த கட்சியில் மட்டும் இருக்கணும்.